அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே மாதத்தில் உங்கள் வாழ்க்கை வேற லெவலுக்கு மாற தமிழில் இருக்கும் அதீத சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் அதிரடி முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஒரே மாதத்தில் அதிரடி மாற்றங்களை நம் வாழ்க்கையில் உண்டு செய்யக்கூடிய மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கும் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுவரை இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு மெத்தட் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய பதிவில் தமிழில் இருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன, அதை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் உட்பட எல்லா மொழிகளிலுமே சில சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைகளுடைய முக்கியமான தனித்துவம் என்னன்னு பார்த்தோம்னா எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்து மிகவும் முக்கியமான விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும், அதாவது இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல அந்த வார்த்தை இருக்கோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்தணும். டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இப்ப தமிழ்ல கொடுக்கப்பட்ட ஸ்விட்ச் வேர்டை இங்கிலீஷ்லயோ அல்லது வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயோ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண கூடாது. அப்படி செய்தோம்னா அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் நமக்கு கிடைக்காமல் போகும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும்தான் சொல்லணும். தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை தமிழ்ல மட்டும்தாங்க சொல்லணும். மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது. அடுத்ததாக, வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இனி வரும் பதிவுகள்ல தமிழ், இங்கிலீஷ் மற்றும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் அதிக நேர விரயமும் ஆகாது. இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு தேவைப்படும் ஒரே விஷயம் நம்பிக்கை மட்டும்தாங்க. முழு நம்பிக்கையுடன் கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க. மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்னு மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம பயன்படுத்தினாலுமே எதிர்பார்ப்பு மனநிலை நமக்கு இருக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவைக்காக இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்றோமோ அந்த கோரிக்கை ஆல்ரெடி நிறைவேறிட்டதா நம்ம நினைச்சு இந்த டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதாங்க இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங்ஸ். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்க மிகவுமே அமைதியாக ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்திற்கு நடுவே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். மனது அமைதியான நிலையில இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அதிவிரைவாக ஆழ்மனதில் அந்த வார்த்தை பதியும். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். ரொம்பவுமே
பெஸ்டான ஒரு டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நிமிடங்கள், அதே போல தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, அல்லது தூங்கி எழுந்ததும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க. இந்த ரெண்டு நேரத்திலும் நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. நம்முடைய நோக்கமே இந்த வார்த்தையை ஆழ்மனதில் பதிய வைப்பது தாங்க. அதனால அமைதியான நேரமா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சில பேருக்கு மதியம் லஞ்ச் முடிச்சிட்டு தூங்குற பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க மதியம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் தாங்க. அந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சோகங்கள், வெறுப்புணர்ச்சி, கோபம் போன்ற உணர்வுகளோட நம்ம படுத்தோம்னா அந்த உணர்வுகளுக்கு தொடர்பான நிறைய சம்பவங்கள் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். சோ யாராக இருந்தாலும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த அளவிற்கு பாசிட்டிவா சந்தோஷமா நீங்க படுத்து தூங்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரிப்பீட்டடா உருவாகிட்டே இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னாலே நமக்கு பாசிட்டிவான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் தாங்க. அதனால தாங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே இரவு நேரத்தில் பயன்படுத்துவது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடங்கள் சொல்லிட்டு அமைதியா நீங்க தூங்கிடுங்க. இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து நீங்க தூங்கிட்டீங்கன்னா அது இன்னமும் வேகமா ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்கிடுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. எந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்தினாலுமே குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மந்திர வார்த்தையை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள்னு ஒரு மாதத்திற்கு 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆனால் லாங் பிரேக் எதுவுமே நீங்க எடுக்காம பார்த்துக்கோங்க. பெரிய இடைவெளி நீங்க எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் வைக்காமல் மன நிம்மதியோட சந்தோஷமா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. கவுண்டிங் முக்கியம் கிடையாது. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை சொன்னாலே போதும். முழு கவனத்துடன் இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டே பொறுமையா மென்மையா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. பிரம்மாண்ட வாழ்க்கை, பிரம்மாண்ட வாழ்க்கை, பிரம்மாண்ட வாழ்க்கை. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வார்த்தை. ஒரு ட்ரையலுக்காக ஒரு வாரம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. அதே போல ஒரு மாதம் வரைக்கும் தான் இந்த வார்த்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. ஒரு மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு தினமுமே இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டே வரலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.